பூக்களை பறிக்காதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, டோன்ட் ப்ளக் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதே, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வேர்டு டோன்ட். நெகட்டிவ் வேர்டு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காலத்தை வீண் செய்யாதே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களையே நம்பி இருக்காதே, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களையே நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். மற்றவர்களை தொந்தரவு செய்யாதே அப்படிங்கிறத இங்கிலீஷில் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சத்தமாக பேசாதே அப்படிங்கிறத டோன்ட் ஸ்பீக் லவுட்லி. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். என் பொருட்களை தொடாதே, இது என்னோடய பொருள், தொடாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் டோன்ட் டச் மை திங்ஸ். டோன்ட் டச் மை திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவனை உள்ளே அனுமதிக்காத, அவனை உள்ளே அனுமதிக்காதே அப்படிங்கிறத இங்கிலீஷில் டோன்ட் அலோ ஹிம் இன்சைடு. டோன்ட் அலோ ஹிம் இன்சைடு இப்படி சொல்லலாம். குழந்தையை அள வைக்காதே, ஏன் எப்போ பார்த்தாலும் குழந்தைய அள வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் டோன்ட் மேக் த பேபி க்ரை. குழந்தையை அள வைக்காதே அப்படிங்கிறத டோன்ட் மேக் த பேபி க்ரை அப்படி சொல்லலாம். இந்த தவறை மீண்டும் செய்யாதே, இதை இங்கிலீஷில் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அகெயின் அப்படி சொல்லலாம். டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அகெயின். நெக்ஸ்ட்டு, இந்த வாய்ப்பை தவற விடாதே. இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் ஏதாவது ஆஃபர் விட்டுருப்பாங்கள்ல, அப்போ இந்த வாய்ப்பை தவற விடாதே அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.